அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ் வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு வ ஸல்லு அலைஹி வ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். மலேசிய திருநாட்டின் தலைநகராம் கோலாலம்பூரில் பாரம்பரியமான இந்த மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலிலே ஆண்டுதோறும் தொடர்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சீரத் நபி தொடர் சொற்பொழிவிலே ஒரு நல்ல வாய்ப்பை பங்கேற்பதற்கு வல்ல இறைவன் வகுத்து கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மகத்தான பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய முதல் நாள் பொழிவிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் முன்மாதிரி வாழ்வியல் என்ற பொருண்மையிலே உரை நிகழ்த்த இருக்கின்றேன். வாழ்க்கை வரலாறு என்றால் அது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான். சீரத்துன் நபி என்று அந்த சீரா என்கின்ற வாழ்க்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாடலை பெருமானாருக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நபிகளாருக்கு முன்னால் நிறைய நபிமார்கள் இங்கே இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள். பெரியார்கள், மகான்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை வரலாறு என்பது ஒன்று உண்டு. ஆனால் நபிகளாருக்கு பின்னால் அவருடைய வாழ்வியலை இந்த உலகம் கண்ட பின்னால் இந்த சீரத் என்று சொல்லக்கூடிய சொல்லாடல் இருக்கிறதே, வாழ்க்கை முறை, வாழ்க்கை வரலாறு என்பதை குறிப்பிடக்கூடிய சீரத் என்கின்ற சொல் இருக்கின்றதே, அது நபிகளாருக்கு மட்டுமே உரியதாக பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கான மகத்துவம். இந்த சீரா என்கின்ற சொல்லாடல் சயர என்கின்ற அரபு சொல்லினுடைய வேர் சொல்லாக அமைந்திருக்கின்றது. அந்த சயர என்பதற்கு, அந்த வேர் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பாதை, பயணித்தல், நடத்தல் என்று அர்த்தம். அப்படியானால் இந்த உலகத்திலே மனித சமூகம் வாழ்வதற்கான நல்ல பாதை எது என்று சொன்னால் அது நபிகளார் வகுத்து கொடுத்த பாதைதான். எந்த வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்வியலை இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் காட்டிய அந்த பாதையில் தான், அந்த வழியில் தான் நாம் நடக்க வேண்டும். எனவே சீரத்துன் நபி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நபியினுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறதே, அகில உலகத்திற்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கின்றது. அவருக்கு மட்டுமே உரியது. தமிழிலே பொன் என்று ஒரு சொல் உண்டு. தங்கத்தை குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற சொல். மஸ்ஜித் இந்தியாவில் அதை பற்றி நாம் பேச வேண்டிய
அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொன் என்கின்ற சொல் ஆரம்ப காலகட்டத்திலே தமிழிலே எல்லா உலோகங்களையும், அனைத்து மெட்டல்ஸ் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல். தங்கத்தை குறிப்பிடுவதற்கான சொல் மட்டுமல்ல, எந்த உலோகமாக இருந்தாலும், இரும்பு வெள்ளி என்று எந்த உலோகமாக இருந்தாலும் அத்துணை உலோகங்களையும் குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல்தான் பொன் என்பது. ஆனால் கால ஓட்டத்தில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், தங்கத்தை குறிப்பிடுவதற்கு மட்டுமான சிறப்பு சொல்லாக இது பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த பழங்காலத்தில் எல்லா உலகங்களும் விலை மதிப்பு உள்ளதாக அமைந்திருந்தது. தங்கம் அரபு நாடுகளிலிருந்தும் ரோமாபுரி போன்ற பகுதிகளில் இருந்தும் தமிழகத்திற்கு வியாபாரத்திற்காக வந்தவர்கள் அறிமுகம் செய்த பொழுது அதனுடைய மதிப்பு எல்லா உலோகங்களை விடையும் அதிகமாக இருந்தது. குறிப்பாக தமிழ் சமூகத்திலே முஸ்லீம்கள் தான் தங்க வியாபாரத்தை பெரும்பாலும் அறிமுகப்படுத்தியவர்கள். தங்கத்தை இங்கே கொண்டு வந்து, அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வந்து தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதிகளிலே வந்து இறங்கி விற்பனை செய்துவிட்டு அதற்கு பதிலாக மிளகு, கிராம்பு, ஏலம் போன்ற வாசனை பொருட்களை எல்லாம் பண்டமாற்றாக தங்களுடைய மரக்கலங்களிலே இங்கிருந்து வாங்கி சென்றார்கள் என்பது வரலாறு பதிவு செய்யக்கூடிய விஷயம். அப்படி தங்கம் விற்க வந்த தமிழர்கள் அன்றைக்கு முஸ்லீம்களை சோனகர்கள் என்று சொன்னார்கள். சோனா என்று சொன்னால் தங்கத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் உருது, ஹிந்தி மொழியிலே தங்கத்தை குறிப்பிடுவதற்கு சோனா என்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறோம். இவர்களை சோனக முஸ்லீம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் இலங்கையில் வாழுகின்ற பெரும்பான்மையான தமிழ் முஸ்லீம்கள் சோனக முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே மற்ற உலோகங்களை விட இந்த தங்கத்திற்கான மதிப்பு என்று சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் இதுதான் பொன் என்று சொல்லக்கூடிய வழக்காடல் அமைய ஆரம்பித்து தங்கத்தை குறிப்பிடுவதற்கான சொல்லாக மட்டுமே பொன் என்பது நிலை பெற்றுவிட்டது. அதுபோலத்தான் உலகத்திலே எத்தனையோ பெரியார்கள், நபிமார்கள், பெரியோர்கள் வாழ்ந்தார்கள், வழிகாட்டி சென்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை. எனவே இந்த சீரா என்கின்ற சொல், சீரத் என்கிற சொல் அவருக்கு மட்டுமே உரியதாக மாறிப்போனது. இதுதான் பெருமானாருடைய வாழ்வியலுக்கு, அவருடைய உம்மத்துக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மகதிப்புக்குரிய மிக அற்புதமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை பெருமானாருடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அகில உலகத்திற்கான அருட்கொடையாக, வமா அர்சல்னாக்கள் இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், நான் என்னுடைய நபியை உங்களுக்கு அருட்கொடையாக தந்திருக்கிறேன் என்று வல்ல இறைவன் திருமறையிலே சத்திய சாட்சி பகர்கின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். இறைவன் அவ்வளவு சந்தோஷமாக சொல்லுகின்றான் தன்னுடைய நபியை அறிமுகப்படுத்துகிற பொழுது. இந்த உலகத்தில் நான் எந்த வாழ்வியலை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ, வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ, அத்தகைய மகத்தான வாழ்க்கையை நபியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் வாழ்ந்து காட்டுவார், பின்பற்றி கொள்ளுங்கள் என்று இறைவன் தன்னுடைய அருள்முறையிலே சொல்லி காட்டுகின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், என்னை முழுமையாக பின்பற்றுங்கள். என்னை முழுமையாக நீங்கள் பின்பற்றினால்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழ முடியும். உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருந்தால்தான் உண்மையான முஸ்லிம், மூமின். எனவே என்னை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் உண்மையான முஸ்லீமாக, இறை நம்பிக்கையாளராக நீங்கள் வாழ முடியும் என்று பெருமானார் ஒரு உறுதிப்பட தன்னுடைய வாழ்க்கையை நம்பகத்தன்மையாக நமக்கு தந்தார்கள். பொதுவாகவே இந்த வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுகிற பொழுது, அல்லது ரோல் மாடல் என்று ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை பற்றி பேசுகிற பொழுது, இதுதான் ரோல் மாடல், பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிடுவார்கள். அப்படி அல்ல. வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலும் சரி, பெருமானார் தன்னுடைய வாழ்விலும் வாக்கும் சரி, ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். என்ன? இங்கு ஆராய்ந்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறேன், இதில் நல்லது எது கெட்டது என்று நீங்கள் ஆராய்ந்து முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவுக்கு இடம் கொடுங்கள். அதில் உங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று சொல்லி பகுத்தறிவதற்காக வேண்டித்தான் நான் அறிவை கொடுத்திருக்கின்றேன்.
பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இறைவன் சொல்கிறான், சிந்தித்து பாருங்கள், பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். என கட்டாயப்படுத்தல் என்பது மார்க்கத்திலே கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், கட்டாயம் என்பது மார்க்கத்திலே இல்லை. எனவே ஒரு அற்புதமான வாழ்வியலை கொடுத்திருக்கிறோம். எது முறையான வாழ்வியல், எது முறையில்லாத வாழ்வியல் என்பதை பகுத்து ஆராய்ந்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் இந்த சமூகத்திற்கு உம்மத்தன் வசத்தன், நடுநிலை சமுதாயம் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டினான். நடுநிலை என்பது என்ன? நல்லது கெட்டது இரண்டு இருக்கும், இரண்டுக்கு நடுவிலே இருந்து நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல், நல்லவற்றின் பால் போதல். இதுதான் நடுநிலை சமுதாயத்தினுடைய அடையாளம். நன்மையின் பக்கமும் பயபக்தியின் பக்கமும் நீங்கள் ஒன்று சேருங்கள், பாவத்தின் பக்கமும் பகைமையின் பக்கமும் ஒன்று சேராதீர்கள் என்று வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு நடுநிலை சமுதாயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நல்லது கெட்டதை ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு வாழ்வியலை முன்னெடுத்து செல்வது, அந்த சமுதாயம் தான் நடுநிலை சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அருள்மறையினுடைய நோக்கமாக, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் நோக்கமாக அமைந்திருந்தது. யார் முன்மாதிரி? எல்லோரையும் முன்மாதிரி என்று சொல்ல முடியுமா? எல்லாரிடம் சில குறைகள் இருக்கும். பரிபூர்ணமான முன்மாதிரி என்று யாரையும் சொல்ல முடியாது. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஷூ பாலிஷ் போடுகின்ற ஒரு சிறுவன், சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் 1 மார்க் கொடுங்க சார். 1 மார்க்னா அங்குள்ள டாலர் மாதிரி, அங்குள்ள நாணயத்தின் மதிப்பு. 1 மார்க் கொடுங்க சார், ஜெர்மன் நாணயம். 1 மார்க் கொடுங்க சார், உங்க ஷூக்கு பாலிஷ் போட்டு தரேன் சாருங்கிறான். ஐன்ஸ்டைன் சொன்னார், இது புது ஷூப்பா, பளபளன்னு பாலிஷ்டா இருக்கு, இதுக்கெல்லாம் பாலிஷ் தேவையில்லைப்பான்னார். ஆனால் அந்த பையன் விட மாட்டேங்கிறான். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் 1 மார்க் கொடுங்க சார், பாலிஷ் போட்டு தரேன் சார் கெஞ்சிறான். அந்த கெஞ்சலை தவிர்த்து விட்டு ஐன்ஸ்டீனால் முன்னால் போக முடியல. ஐன்ஸ்டீன் அந்த சிறுவனிடம் சொன்னார், தம்பி நான் புது ஷூ போட்டிருக்கேன், இல்லை பாலிஷ்டு அழகாக இருக்கு, இதுக்கு பாலிஷ் போடான்டான். ஆனால் நீ கேட்ட அந்த $1 நான் உனக்கு தர்றேன், நீ என்ன செய்யணும்? பாலிஷ் போடான்டான், அதுக்கு பதில் ஒன்று செய், உன் முகம் மிகவும் அழுக்காக இருக்கிறது, எங்கேயாவது போய் சுத்தப்படுத்திட்டு வா, கழுவி சுத்தப்படுத்திட்டு வா, நான் உனக்கு நீ கேட்ட அந்த 1 மார்க்கை, அந்த $1 தரேன்னார். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போனால் எங்கேயே போய் முகத்தை நல்லா அலம்பிக்கிட்டு வந்து படிச்சுன்னா, பாரு இப்போ எவ்வளோ அழகாக இருக்கிற நீ, சுத்தமாக நீட், வெரி குட், இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லிக்கிட்டு அந்த 1 மார்க்கை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு இவர் போயிருக்கணும். இவர் அந்த பையனை பார்த்து கேட்டார், தம்பி நான் தந்த 1 மார்க் அந்த நாணயத்தை என்ன செய்ய போகிறான்னு கேட்டார். அந்த பையன் அப்படியே ஐன்ஸ்டீனுடைய முகத்தை அண்ணாந்து பார்த்தான். பார்த்துட்டு சொன்னான், சார் உங்கள் தலைமுடியை எல்லாம் வெட்டி அழகுபடுத்திக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் தந்த அந்த 1 மார்க்கை நான் உங்களுக்கே திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னான். ஐன்ஸ்டீனுடைய தோற்றம் உங்களுக்கு தெரியும். சமூக காடு வளர்ப்பு திட்டமும் நிறைய வளர்த்து போட்டுப்பார், முடியல நடத்தி நிறைய வளர்ந்துருக்கும். உங்கள் தலைமுடியை வெட்டி அழகுபடுத்திக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் தந்த அந்த 1 மார்க்கை நான் உங்களுக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னான். நாம் எப்பொழுது பிறரிடம் ஒரு அழகை எதிர்பார்க்கிறோமோ அத்தகைய அழகுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுது பிறரிடம் ஒரு பண்பை, ஒரு கேரக்டர் எதிர்பார்க்கிறோமோ அத்தகைய பண்புக்குரியவர்களாக முதலில் நாம் இருக்க வேண்டும். எப்படி பிறரிடம் எப்படி ஒரு செயலை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதற்கு முன்னால் அந்த செயலுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்பார்க்கக்கூடாது, அறிவுரை சொல்லுகின்ற தகுதி நமக்கு இல்லை. எனவே முழுமையாக நான் உங்களிடம் இதை எதிர்பார்க்கிறேன், நீங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் ஒருவருக்குத்தான் இருந்தது. அது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. தமிழிலே கற்பிப்பவருக்கு ஆசிரியர் என்று ஒரு சொல்லாடல் உண்டு. ஆசிரியருங்கிறோம். உஸ்தாத் உருது மொழி சொல், டீச்சரு ஆங்கிலத்தில் டீச்சர். வித்யாதிங்கிறாங்க, வாத்தியாருங்கிற சொல்லலாம். அதில் இருந்து அவன் சமஸ்கிருதம் வித்யாதி. மலாய் மொழியில் குரு அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழர்கள்ட்ட இருந்தால் அங்கே போயிருக்கு. குருங்கிற தமிழ் சொல் அல்ல.
அது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். குருநாதர்லாம் சொல்றாங்களே தமஸ்கிருத சொல். எல்லா சொற்களுமே எதை குறிப்பிட சொன்னா டீச்சர், கற்பித்தல், டீச்சிங், இந்த மீனிங் தான் குறிப்பிடுகிறது. ஆனால் தமிழில் மட்டும் ஆசிரியர் என்று சொல் கற்பிப்பவர் என்பதை குறிப்பிடுவது அல்ல. ஆனால் கற்பிக்கக்கூடியவருக்கு நம்ம ஆசிரியர் என்கின்ற ஒரு அழகான சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆசிரியர் என்று சொன்னால் கற்பிப்பவர் என்று சொல்ல அல்ல. ஆசு என்று சொன்னால் குற்றம் குறை என்று அர்த்தம். ஆசு என்றால் குற்றம் குறை. இறுதல் என்று சொன்னால் களைதல். ஒருவருடைய குற்றத்தையும் குறைகளையும் களைபவர் தான் ஆசிரியர். இதான் பொருள், அதுக்கு பொருள். அப்ப கற்பித்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் மண்டையிலே அறிவை ஏற்றுவது மட்டுமல்ல, ஒழுக்க ரீதியாக பண்பாடு ரீதியாக ஒரு வேல்யூ எஜுகேஷனை கொடுக்கணும். பண்பாடு ரீதியாக ஒருவனை உருவாக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடியவர் தான், குற்றங்குறைகளை களைந்தவனை உருவாக்கக்கூடியவர் தான் யாரு? ஆசிரியர். அந்த அர்த்தத்தில் பார்த்த உலகத்தில் ஒருவர் தான் ஆசிரியர். யார் அது? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஆசிரியர். நான் இந்த உலகத்திற்கு கற்பிப்பவனாகவே அனுப்பப்பட்டிருக்கின்றேன், உங்களுக்கு ஆசானாக வந்திருக்கிறேன் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற பல கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் என்னை கடினமாக நடந்து கொள்பவனாகவோ பிறரை வழிகெடுக்கக்கூடியவனாகவோ என்னை அனுப்பவில்லை. எளிமையான இதமான முறையிலே பிறருக்கு நேர்வழி காட்ட இறைநெறிகளை கற்பிப்பவனாக, ஆசிரியனாக என்னை அனுப்பியிருக்கிறான் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான ஹதீஸ் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம்ல 2949 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. எனவே நான் ஒரு ஆசிரியனாக, ஆசானாக நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று பெருமானார் சொல்கிற பொழுது அந்த ஆசான் யாரு? உம்மி நபி. எழுத படிக்க தெரியாதவர் இருந்தார். எழுத படிக்க தெரியாத அந்த உம்மி நபியிடம் இருந்துதான் பல்கலைக்கழகங்களை பாடம் கற்றுக்கொண்டன. எழுத படிக்க தெரியாத அந்த உம்மி நபியிடம் இருந்துதான் பாருலகே பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முன்மாதிரி என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் அற்புதமான ஒரு விஷயம். நாம் ஒருவரை இப்போ ரோல் மாடலாக, முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னோன்னு ஏற்றுக்கிறோமா? இல்லை. முதலில் யார் சொல்கிறாரோ அவர் மீது ஒரு மதிப்பும் அன்பும் ஏற்பட வேண்டும், ஒரு பிரியம் ஏற்பட வேண்டும். இந்த அன்பும் மதிப்பும் ஏற்பட்டால்தான் ஒருவரிடம் ஒருவர் சொல்வதை நாம், இதான் ஒரு சைக்காலஜி, இயல்பான உளவியல் சார்ந்த விஷயம். யாரிடம் அன்பும் மதிப்பும் ஏற்படுகிறதோ அவர்கள் சொல்வதைத்தான் நாம் என்ன செய்வோம்? பின்பற்ற ஆரம்பிப்போம், உறுதியாகிறோம். அப்படிப்பட்ட அன்பையும் மதிப்பையும் தன்னுடைய நபியின் மீது இறைவனே நமக்கு ஏற்படுத்துகின்றான். இறைவனே அன்பை செலுத்துகின்றான். இதுதான் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்றது. நானும் என்னுடைய மலக்குமார்களும் என் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றோம், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயம். இறைவன் ஸலவாத் சொல்கின்றான், என் நபிக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், சுபசோகனம் உண்டாகட்டும் என்று சொல்கின்றான். நீங்களும் சொல்லுங்கள் என்று சொன்னால் இறைவன் தன் பிரியத்தை காட்டுகிறான், நீங்கள் உங்கள் அன்பை காட்டுங்கள் என்று அதற்கு அர்த்தம். எனவே இந்த பிரியத்தையும் அன்பையும் ஏற்படுத்தியது வல்ல இறைவன். அதுதான் பெருமானார் நமக்கு முன்மாதிரியாக கிடைத்ததுடைய மகத்துவம். அதனால் தான் அவர் மீது அளவற்ற அன்பை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என் மீது முழுமையான அன்பை செலுத்தாத வரை நீங்கள் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது என்று பெருமானாரை சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நம்மிடம் யாராவது நீங்க யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறீங்க, யார் மீது அதிகம் பிரியம் வைத்திருக்கேன்னு சொன்னா சுற்றி சுற்றி பார்ப்போம். எங்க அம்மா மாரி தான், வாப்பா மீது, ஏன்னா பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடாது, இருந்தால் பிரச்சனையாகி போகும். எங்க அம்மா மேலே தான் அப்படின்னு மெதுவாக சொல்லுவான். இல்லை அப்படித்தானா? அதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் யார் மீது உயிரினும் மேலாக அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்று வைத்திருக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, எங்கள் இறை தூதர் வழிகாட்டியின் மீது தான் என்று சொல்ல. அந்த அன்பு பரிபூர்ணமாக உள்ளத்தில் ஆசிக்கே ரசூல்
அல்லாஹ்வின் நபியின் மீதான ஆசை, பிரிய, முகப்பத் பரிபூர்ணமாக இந்த உள்ளத்திலே நிரம்பி வழிந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்காக அர்த்தம். அப்படிப்பட்ட அன்பை இறைவனே செலுத்துங்கள் என்று அன்பே முன்னோடியாக இருந்து நமக்கு காட்டுகிறான் என்று சொன்னால் நபியினுடைய பெருமை, மகத்துவம், நமக்கு அவர் தூதராக கிடைத்தவனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே ஆச்சரியமான விஷயம் எது தெரியுமா? அதிசயங்கள் என்று நிறைய பேசுறாங்க. உலகத்திலே மிக அதிசயம், மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால் ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையை உலகத்தில் வாழுகின்ற 4/1 பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிறார்கள். பின்பற்றக்கூடிய மக்கள் ஒற்றை சமூகமாக வாழ்கிறார்கள் என்பதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம். யாருக்கு எந்த சமூகத்துக்கும் கிடைக்காது. 4/1 இன்றைக்கு உலகத்திலே முஸ்லீமாக இருக்கிறார். இருக்கக்கூடிய அந்த பெரும் பகுதி மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒற்றை சமூகமாக இருக்கிறார்கள். இதை உருவாக்கியது யார் என்று சொன்னால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் முன்மாதிரியாக வாழ்ந்து அமைந்தது. பகுத்தறிவு பகலவன் தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் கூத்தாநல்லூருக்கு வந்திருந்தார். கூத்தாநல்லூர் மக்கள் இங்கே இருப்பீங்க, மன்னார்குடி பக்கம் கூத்தாநல்லூர், பாரம்பரியமாக முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு ஊர். மன்னார்குடிக்கு பகுத்தறிவு பிரச்சாரத்திற்காக வந்தவரை அந்த ஜமாத்தை சார்ந்த பெருமக்கள் போய் அழைக்கிறார்கள். நோன்பு காலம், மாலையிலே நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தார் விருந்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், தந்தை பெரியார் அவர்களை நீங்கள் வந்து இஃப்தார் விருந்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார்கள். பெரியாருக்கு நோன்பு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். இஸ்லாத்துக்கு என்ன மகத்துவம் தெரியுமா? கடவுளே இல்லைன்னு சொன்னவர்கள் கூட இஸ்லாத்தை பிறப்பாக பேசினார்கள். இதுதான் மகத்துவம், இதுதான் இஸ்லாத்துடைய மகத்துவம். கடவுளை நினைப்பவன் முட்டாள், பேசுபவன் முட்டாள் என்று பேசக்கூடியவர் இஸ்லாத்தின் பெருமையை, நபியின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு தமிழகத்திலே, திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றிலே உண்டு. பெரியாருக்கு நோன்பு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். சரி வரேன்னு ஒத்துக்கிட்டார். மாலை வேளை, மங்குகின்ற நேரம், இஃப்தார் நேரம், நோன்பு திறக்கின்ற நேரம், எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்காக அந்த காலத்துலலாம் மண் குப்பரையில் தான் கஞ்சை விட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம குடிக்கக்கூடியதுலாம் அந்த அந்த மனம், அந்த சுவை கிடைக்காது. அந்த சூடாக கஞ்சியை வந்து அந்த மண் குப்பரையில் விட்டு வச்சா அதுவே ஒரு விதமான மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி, அப்படித்தானா? அது ஒரு டேஸ்டாக இருக்கும். பெரிய மண் குப்பை கஞ்சி விட்டு வச்சுருக்காங்க, பேரித்தம்பளம், பழ வகைகள், அதுக்கு இது வடை எல்லாம் வச்சுருக்கிறாங்க. தந்தை பெரியார் என்ன பண்ணுறாரு, மண் கொப்பரையை அப்படி எடுத்து அப்படி அலசிக்கிட்டு சுவைச்சு ரொம்ப ருசிச்சு குடிக்கிறார். குடிக்கும்போது பார்த்தா அவருடைய மீசை, முடி, தாடியெல்லாம் கொஞ்ச நேரம் கஞ்சியில் கிடந்து விளையாடுது. ஏன்னா நிறைய தாடி, மீசை பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. கடந்து அப்படியே கொஞ்ச நேரம் அலசிக்கிட்டு இருக்குது. குடிச்சிக்கிட்டே இருந்த பெரியார் கேட்டாராம், ஏப்பா கஞ்சியில் மூக்குப்பொடி வாடை அடிக்குதுன்னாராம். அவர் ஏற்கனவே மூக்குப்பொடி பிறங்கில் அடைக்கிற ஆடு, மூக்குப்பொடி வாடை அடிக்குதுன்னாராம். அதனால் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அசுரத்து சொன்னாராம், கஞ்சியில் ஒன்று மூக்குப்பொடி இல்லை, நீங்கள் மூக்குப்பொடி போடக்கூடியவங்க, உங்கள் மீசை தாடியெல்லாம் கொஞ்ச நேரம் கஞ்சியில் கிடந்து விளையாடி இருக்கு, அதனால மூக்குப்பொடி வாடை கஞ்சியில் வந்துடுச்சு அப்படின்னாராம். ஓஹோன்னு அசுரத்து அதோடு நிறுத்தலை, சொன்னாராம், அதனால் தான் எங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளருங்கள் என்று சொன்னார்கள். பெரியார் கஞ்சி கொப்பரைக்கெல்லாம் வச்சுட்டார். மீசையை கத்திரிங்க, தாடியை வளருன்னு சொல்லியிருக்காரா? இந்த நபிகள் நாயகம் மீச மேய்த்த கூட விட்டு வைக்கலையா பாடினாராம். நபிகள் நாயகம் மீச முடிய கூட விட்டு வைக்கலையா, அதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாராப்பா என்று பெரியார் கேட்டாராம். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செயலும் யாருக்கும் உலகத்தில் இப்படி பதிவு பண்ணப்படவில்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு பதிவு என்று சொல்லக்கூடிய வளம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு உண்டு என்பதை பார்க்கிறோம். எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஹதீசுகள், ஏராளமான ஹதீஸ் கிரகந்தங்கள், தொகுப்பு நூல்கள், சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் என்று
ஆலிம்கள், அறிஞர் பெருமக்கள், இமாம்கள் தொகுத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய நபிமொழி தொகுப்புகள் ஆராய்ந்து அது ஹதீஸ் கலையாகவே வளர்ந்திருக்கிறது. அது ஒரு தனி ஆர்ட், ஒரு சப்ஜெக்ட். ஹதீஸ் கலையிலிருந்தான் தப்சீர் கலை, விரிவுரை சொல்லக்கூடிய கலை உருவானதாக வரலாறை சொல்கிறார்கள். ஒரு கலையாகவே வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நபித்தோடைய அப்சர்வேஷன், பெருமானாரை உற்று நோக்குதல். யாரை நாம் அதிகம் கவனிப்போம்? நம்முடைய கவனம் ஒருமை இருக்குன்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமாக முன்மாதிரியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அப்சர்வேஷன், உற்றுநோக்கல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது அந்த ரோல் மாடல் எப்படிப்பட்ட முன்மாதிரி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூ ஜுஹைபா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய தோழர் சொல்கின்றார், ஒரு நுட்பமான ஒரு செய்தியை சொல்கின்றார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ் உதட்டின் கீழ் சில நரைமுடிகள் இருந்தன. இந்த கீழ் உதட்டுல இந்த பக்கத்தில் கொஞ்சம் முடி வளரும்ல, அவர் சொல்றார், அபூ ஜுஹைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய கீழ் உதட்டின் கீழ் சில நரைமுடிகள் இருந்தன. எப்படிப்பட்ட உற்றுநோக்கல் பாருங்க, கவனிக்க வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அற்புதமான பர்சனாலிட்டி, ஆளுமை பெருமானார். சஹல் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய தோழர் மேல் சட்டையில மேல் பட்டனை போடுறது இல்லையா. ஏன்னு கேட்டா பெருமானார் போட மாட்டாங்க, அதனால நான் போடுறதில்லை. எப்படி பெருமானார் போட மாட்டாரு, அதனால நாங்கள் போடுறது இல்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுரைக்காய் பிடிக்காது, கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். சுரைக்காய் சாப்பிட பிடிக்காது. ஆனால் 10 ஆண்டுகள் பெருமானாருக்கு சிறு வயதிலே பணிவிடை செய்தவர்கள். ஆனால் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுவார். சுரைக்காய் பிடிக்காத ஏன் விரும்பிக்கான எங்கள் ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுரைக்காய் விரும்பி சாப்பிடுனால் நான் சாப்பிட்றேன் என்று சொன்னார். இதுதான் அந்த முகப்பத்து பின்பற்றுதல் என்று சொல்லக்கூடியது. அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானாரை போல நடுவகிடெடுத்து சீவ வேண்டும் என்ற ஆசை. பெருமானா முடியல நிறைய முடி வைத்திருப்பார், தோல் பகுதியில் அந்த முடி அப்படியே தழுவி இருந்ததாக எல்லாம் பதிவாகி இருக்கின்றது. நடுவகிடு எடுத்த அந்த முடியினுடைய அமைப்பில் நடுவகிடு வரமாட்டேங்கிட்டு, நிற்க மாட்டேங்கிட்டு. உடனே என்ன செய்தாரா, ஒரு கம்பியை பழுக்க காய்ச்சி நீளமாக சூடு போட்டு வடுவை ஏற்படுத்தி கொண்டு நடுவகிடாக அமைத்து கொண்டார் என்று தகவல் கிடைக்கின்றது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். பெருமானாருடைய வாழ்க்கை ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று. இன்னைக்கு ஃபேஷன் ஸ்டைல் என்று நிறைய பின்பற்றுறாங்க. எல்லாம் ஒரு சீசன் தான். சீசன் முடிஞ்சவொன்னே அவங்க ஸ்டைலும் மாறி போகுது, ஃபேஷன் எல்லாம் மாறி போகுது. ஆனால் 1450 ஆண்டுகளாக ஒரு ஸ்டைல் ஃபேஷன் மாறாமல் இருக்கிறது. அதில் அர்த்தம் உள்ளதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மீசையை கத்திரிங்கள், தாடியை வழங்குவது அர்த்தம் இருக்கிறது அல்லவா. அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானாருடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பிரிட்டிஷ் அரசினுடைய தூதுவராக அன்றைக்கு லெபனானிலே இருந்தவர் மர்மடிக் பிக்தால் என்று சொல்லக்கூடியவர். இந்த மர்மடிக் பிக்தால் அரசாங்க விஜயமாக லெபனானுக்கு செல்கின்றார். அங்கே தூதராக இருக்கின்றார். அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியினுடைய மேல் பகுதியில் நின்று கீழே கொஞ்சம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கீழே ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு முதியவரை, ரொம்ப வயசானவர், அவருடைய சட்டையை பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு இளைஞன் தாறுமாறாக திட்டுகிறான், கையை ஓங்குகிறான் அடிப்பதற்கு. ஆனால் அந்த முதியவர் அமைதியாக இருக்கிறார், மிகவும் பொறுமையாக இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவே நம்ம நாடு என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? இந்த நிமிஷம் அந்த முதியவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். அந்த இளைஞன் அவருடைய சட்டையை பிடித்து வைத்துக் கொண்டு கடுமையாக திட்டுகிறான், பேசுகிறான், வார்த்தைகளை விடுகின்றான், கையை ஓங்குகிறான் அடிப்பதற்காக. ஆனால் பொறுமையாக இருக்கின்றார். ஆச்சரியப்பட்டு போனவர் விறுவிறுந்து கீழே வருகிறார். அந்த இளைஞன் அந்த முதியவரை விட்டு விடுகின்றான். அந்த இளைஞனிடம் அவர் கேட்டார், அந்த முதியவரிடம் அவர் இளைஞன் போய்விடுகின்றான். முதியவரிடம் அவர் கேட்டார், ஒரு பையன், இளைஞன், வாலிப பையன் உங்க சட்டையை பிடித்து வைத்துக் கொண்டு என்ன செய்கிறான், அவங்களை தாறுமாறாக திட்டுகின்றான், கடிப்பதற்கு கையை வாங்கிட்டான். நீங்கள் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், எதிர்வினையும் இல்லாமல் அமைதியாக இருந்தீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த இளைஞனிடம் நான் கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தேன், குறிப்பிட்ட தேதியில் தருவதாக தவணை இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நாளிலே அந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை.
எங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கடன் பெற்றீர்கள் என்று சொன்னால் அழகிய முறையில் திருப்பி கொடுத்து விடுங்கள். அதுலேயும் ஒரு அழகு இருக்கான். எது அழகிய முறை? புது நோட்டை திருப்பி கொடுக்கறது இல்லை, தவணை வருவதற்கு முன்னால் கொடுத்து விடுவது, உறுதிப்படுத்தப்பட்ட நாளுக்கு முன்னால கொடுத்துறது அழகிய முறையில் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னால் கொடுக்க முடியவில்லை. மேலும் எங்கள் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், கடனாளிக்கு நீங்கள் கடனை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்கவில்லை முடியவில்லை என்று சொன்னார், உங்கள் மீது அவருக்கு உரிமை வந்து விடுகிறது. உங்களுக்கு மேல சில விஷயங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான ரைட்ஸ், உரிமை இருக்கிறது. அதனால்தான் என் சட்டையை பிடித்து அந்த இளைஞன் தவறாக நடந்து கொண்டதையெல்லாம் நான் பொறுமையாக பொறுத்து கொண்டேன் என்று சொன்னவுடன் மர்மடை பிக்தாலுக்கு ஆச்சரியம். இப்படி ஒரு வாழ்க்கையா? ஒரு வயதான முதியவருடைய வார்த்தைகள் வந்த பெருமானாருடைய வாழ்வியல் சார்ந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார். பெருமானாரை தேடி தேடி வாசித்தார், நபியினுடைய வரலாறுகளை வாசித்தார், அல் குர்ஆனை வாசிக்க ஆரம்பிக்கிறார். மர்மடை பிக்தால் முகம்மது மர்மடை பிக்தாலாக மாறி போகிறார். அவர்தான் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் முதலாக திருக்குர்ஆனுக்கு தர்ஜிமா எழுதியவர், மொழிபெயர்ப்பு எழுதியவர். ஆங்கிலத்தில் முதலில் எழுதியவர் யாரு? முகம்மது மர்மடிக் பிக்தால் அவர்கள். எனவே ஒரு மர்மடிக் பிக்தாலை முகம்மது மர்மடிக் பிக்தாலாக மாற்றியது எது? திருக்குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க வைத்தது எது என்று சொன்னால், பெருமானார் சொன்ன ஒரு சொல். ஒரு வாழ்வியலில் எப்படி நீங்கள் நேர்மையாக கண்ணியமாக நம்பகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லுதான் அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது. நாமும் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் முழுமையான ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்று பிறரிடம் மனமாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். உறவினரிடம் ஏற்படுத்தி இருக்கின்றோமா? பிள்ளைகளிடம் ஏற்படுத்தி இருக்கின்றோமா? இதுவெல்லாம் தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. நாம் பெருமானாருடைய வரலாறை பேசுகிறோம், வாழ்வினுடைய அற்புதமான விஷயங்களை பேசுகிறோம், செழுமையான பக்கங்களை பேசுகின்றோம். ஆனால் கடந்து போய்கொண்டே இருக்கின்றோம். கடந்து போவதற்கான வாழ்க்கை அல்ல அது. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பின்பற்றுவதற்குரிய நடைமுறைப்படுத்துவதற்குரிய அற்புதமான வாழ்க்கை. கேரளாவிலே மலையாளத்திலே கைரளி என்று ஒரு தொலைக்காட்சி இருக்கின்றது, ரொம்ப பிரபல்யம். தமிழில் சன் டிவி போல ரொம்ப பிரபல்யமான டிவி கைரளி. அதில் ஜேபி ஜங்ஷன் என்று ஒரு விவாத அரங்கு நிகழ்ச்சி வருகிறது, ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வருகிறது. ஜான் பிரிட்டோ என்று சொல்லக்கூடிய நெறியாளர், அவர் பெயரிலே ஜேபி ஜங்ஷன் என்று அழைக்கிறார். மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியவர்கள், மிகப்பெரிய முன்மாதிரிகள் வாழ்ந்தவர்களை அழைத்து சிறப்பு விருந்தினராக உட்கார வைத்துக் கொண்டு இளைஞர்கள், பெரியவர்கள், அறிவாளி எல்லாரையும் வைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப பிரபல்யமான நிகழ்ச்சி கேரளி தொலைக்காட்சியிலே. அவர் ஒரு முறை என்ன செய்திருக்கிறார்? கேரளாவிலே சிறைத்துறையிலே மிக உயர்ந்த பதவிகளை வகித்த அலெக்சாண்டர் ஜேக்கப், சிறைத்துறை அதிகாரியாக ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவரை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார். அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சிறைத்துறையிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். கைதிகளுக்கு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்தவர் அவர் தான். இப்போ கவுன்சிலிங்லாம் எங்கே நடக்கும்? இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜுகளில் நிச்சயம் ஃபைனல் இயர் படிக்கிற பொழுது கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்க? கவுன்சிலிங் நடத்தி வேலைக்கு தேர்ந்தெடுத்துட்டு போவாங்க. துபாய் போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் பல கம்பெனிஸ் வந்து சிறைகளில் வந்து என்ன செய்தாங்க? தேர்வு நடத்தி கைதிகளை வேலைக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தாங்க. இது அவர் செய்த பெரிய மாற்றம். என்ன செய்தார்? கைதிகளில் ஓரளவு சில சிறு சிறு தொழில்கள், எலக்ட்ரீசியன், வெல்டர், பிளம்பர், பெயிண்டர்லாம் இருப்பாங்கல்ல, இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு தொழில் தெரியாத கைதிகளுக்கு கற்பிக்கக்கூடிய வேலையை அவர் செய்தார். இதனால சிறையில் பெரிய மாற்றம், நிறைய பேருடைய மனம் மாற்றம் அதன் மூலம் இருந்தது. ஏனென்று சொன்னால், இவர்களை அப்படியே வெளியே அனுப்பிவிட்டால், தண்டனை முடிந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அனுப்பிவிட்டால் எது வாழ்வாதாரத்திற்காக வேண்டி அலைவார்கள். கிடைக்கலன்னா குற்றம், திருடிட்டு போனா, கொலை செய்துட்டு போனா, இன்னும் வேலை கொடுப்பானா? எனவே என்ன செய்தார்? வாழ்வாதாரம் இல்லை என்று சொன்னால் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க, மீண்டும் சிறைக்கு வருவார்கள். இதற்கு வழிவகுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கைதிகளுக்கு நிறைய தொழில்களை கைதிகளை கொண்டே கற்பித்தார். அதனால மிகப்பெரிய மாற்றம் வந்தது.
இதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் கூட நீங்கள் கேரளாவிலே பார்த்தால் ஃப்ரீடம் ஃபார் ஃபுட் ஃபார் ஃப்ரீடம் என்று ஒரு பெரிய ஆப் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஃபார் ஃப்ரீடத்தில் நீங்கள் ஆன்லைனில் உள்ள போனீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் எங்கேயும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வந்துடும். அதில் ரொம்ப பெரிய பிரபலமான வந்து கண்ணனூர் சிறை பிரியாணி. கண்ணனூருங்க பாரம்பரியமான முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதி. 3ஆம் குஞ்சாலி மரைக்காயர் டச்சுக்காரர்களை எதிர்த்து போரிட்டு தூக்கில் தொங்கிய அந்த குஞ்சாலி மரைக்காயுடைய அடக்கத்தில் அவருடைய கோட்டையும் கண்ணனூரில் தான் இருக்கின்றது. கண்ணனூர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஊருக்கு போனால் என்ன செய்யலாம், ஆர்டர் பண்ணி கேரளாவுக்கு போனால் வாங்கி சாப்பிடலாம். அதே போல் கோழிக்கோடு, எர்ணாகுளம், திருவனந்தபுரம் சிறைகள் எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் நடக்குது. இப்படிப்பட்ட மாற்றங்களை பல துறைகள் அவர்கள் வந்துட்டாங்க. வெளியே போனால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்து விடுகிறது. பலர் முதலாளிகளாக இருக்கிறார்கள், தொழில் முனைவராக இருக்கின்றார்கள். இதை செய்த காரணத்தினால் அலெக்சாண்டர் ஜேக்கப் அன்றைக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு உட்கார வைத்திருந்தார்கள். அவரிடம் ஜான் பிரிட்டோ அந்த நிறைய அளவு கேள்வியை கேட்டார். உங்களுக்கு இப்படி இந்த யோசனை வந்தது, இந்த ஐடியா எப்படி வந்தது? கைதிகளை கொண்டே கைதிகளை கற்பித்து அவர்களை உருவாக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட உடனே அலெக்சாண்டர் ஜேக்கப் சொன்னார், நான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டிருந்தேன். அந்த வாழ்க்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதி பத்ர் யுத்தம். 1000க்கு மேற்பட்ட படைகளை 313 பேரை கொண்ட ஒரு சிறுபான்மை படையை கொண்டு இறைவன் உதவியால் நபிகளார் பெற்ற மகத்தான வெற்றியை பேசுகின்ற அந்த வரலாறு. அதில் 70 பேர் எதிர்த்தரப்பினர் கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு என்ன செய்வது என்று பெருமானார் தன்னுடைய தோழர்களோடு கலந்தாலோசனை செய்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உறவினரிடம் இருந்து தகவல் சொல்லி விடுவோம் மக்காவிற்கு. அவர்கள் படைய தொகையை ஈட்டுத் தொகை காம்பன்சேஷனை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு விடுதலை அளித்து விடலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லை, இவர்களை வேறறுக்க வேண்டும், இவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும். நான் என்னுடைய உறவினரை கொலை செய்கிறேன், ஒவ்வொருவரும் அவர்களுடைய உறவினர் வந்திருக்கு கொலை செய்யட்டும். இப்படி பல கருத்துக்கள் பரிமாறப்பட்ட பொழுது பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய முடிவை எடுத்துக் கொள்கிறார். சரி, என்ன இருந்தாலும் அவருடைய நம்முடைய உறவினர்கள், ஊர்க்காரர்கள், தெரிந்தவர்கள், நாளைக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறார். தாய் பகரத்திலே கல்லால் அடித்தவர்களே மன்னித்தார்களே பெருமானார். எனவே அவர்களுக்கு பிணையத் தொகையை காம்பன்சேஷன் வாங்கி விட்டுருந்தாங்க. பலர் வர்றாங்க, மீட்டு கொண்டு போகிறார்கள். மீதி பார்த்தா ஒரு பாதி கைதிகள் மிஞ்சி விடுகிறாங்க. இவர்கள் என்ன செய்வது? யாரும் வரல, பிணையத் தொகை கொடுத்து மீட்பதற்கு யாரும் வரல. அப்பொழுதுதான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கத்து வாசிகள் இவர்கள் ஓரளவு எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் விவசாயிகள், எந்த குலத்தை சார்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் எழுத படிக்க தெரியாது. இவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களில் ஒரு கைதி 10 அன்சாரிகளுக்கு, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓரளவு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு நாம் விடுதலை வழங்கி விடலாம் என்ற மகத்தான ஒரு புரட்சிகரமான எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். உலகத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அறிவின் வெளிச்சம் எங்கிருந்து புறப்படும் என்பதற்கு சான்றாக அமைகிறது. 1990களில் தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் நடைபெற்றது. வயதானவர்கள், முதியவர்கள், மற்றவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களை கொண்டு கற்றுக் கொடுப்பது, எழுதப்படி கற்றுக்க. அதுல ஒரு வாலண்டியர், ஒரு அறிவொளி தொண்டர் 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் தான் முறை. ஒரு அறிவொளி தொண்டர் 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் நடைபெறுத்தி விட்டார்கள். அது நடந்தது. அந்த அகத்தான நிகழ்ச்சியை நான் படித்தவுடன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த கைதிகளை நாம் அப்படியே தண்டனை முடித்து அனுப்பிவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? திருந்துவார்களா? எத்தனை பேர் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது? வாழ்வாதாரத்துக்காக குற்றச் செயல்களில் ஈடுபட மாட்டார்களா? எனவே அத்தனை பேரையும் தொழில் செய்பவர்களாக, தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நபிகளாருடைய வாழ்க்கையில இருந்து எனக்கு கிடைத்தது. நான் செயல்படுத்தி காட்டினேன். அதனால்தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி காட்டினார். நாம் வரலாறுகளை படிக்கின்றோம்.
நிறைய கேட்கின்றோம், கடந்து போய் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பலர் இதை ஆராய்ச்சி செய்து ஆழ்வியலுக்கான விஷயமாக, மிகப்பெரிய சமுதாய மாற்றத்திற்கான விஷயமாக எடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி வாழ்க்கை என்பது பெருமானாருக்குரியதாக அமைந்திருக்கிறது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் என்ன பாடுபட்டோம்? என்ன பாடு? கொரோனான்னு ஒன்று வந்தது இல்லை, லாக்டவுன் அப்படித்தானா? COVID-19 ஒன்று வந்தது. உலகமே மனுஷ வாழ்க்கை என்னங்கிறத அல்லாஹ் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஒரு 2-3 ஆண்டுகள் படாத பாடு. என்ன பாடுபட்டேன் இல்லையா? இந்த COVID-19 வந்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க? எல்லாரும் மாஸ்க் அணியுங்க, முகக்கவசம் அணியுங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னது? சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி விடணும். ஒவ்வொருத்தருக்கு இடையில 5-5 பள்ளிவாசல்ல கூட இடைவெளி விட்டாங்க. அசரத்துமார்கள் அந்த வார்த்தையை சொல்றது இல்லை. உங்க சபைகளை நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று 2 வருஷமா சொல்லவே இல்லை. ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் இடையில 2 அடி 3 அடி இடம். அது மதுரையில் ஒரு பள்ளிவாசல் நான் துளப்போன்னு அங்கே கோடு போட்டே விட்டாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இந்த ஸ்டிக்கர்கள் நிற்கணும், 2 அடிக்கு ஸ்டிக்கருக்கு அங்கே இருக்கணும் என்று. பாவம் பார்த்த பள்ளிவாசல் அந்த காலத்து சும்மாக்கு துளைக்கும் ஆள் நிறைய வரல. அப்படியெல்லாம் சோசியல் டிஸ்டன்ஸ் விடணும் அப்படின்னாங்க. அடுத்து நினைச்சுதாங்க கல்வி நிலையங்கள், அப்புறம் என்னது அரசு அலுவலகம் எல்லாம் விடுமுறை, பிரச்சனைகள். வீதிகள், வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவர்கள் கட்டுப்பாடு. மொத்தம் ஒரு வாகனத்தில் 3 பேர் தான் பயணிக்கணும், 5 பேர் 4 பேர்லாம் பயணிக்க கூடாது. டிரைவர் முன் சீட்டு அல்ல பின் சீட்ல 2 பேர், கணவன் மனைவியா இருந்தாலும் சேர்ந்து உட்காரப்படாது. நீ அந்த பக்கம் உட்காரு, நீ இந்த பக்கம் உட்காரு, இடைவெளி விடு. எவ்வளவு பாடுபடுத்தினாங்க போட்டு. என்னெல்லாம் நடந்தது, எத்தனை பேர் மரணித்து போனார்கள், எவ்வளவு பேர் நாம கண்ணுக்கு முன்னாலேயே வயதானவர்கள் மட்டுமல்ல இளம் வயது உடையவர்களை பறிகொடுத்தோம். எவ்வளவு பெரிய கவலையும் ஒரு வெளியே சொல்ல முடியாத சோகமும் ஏற்பட்ட விஷயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினர்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டான் பார்க்கறதுக்கு. சொந்த உறவுகள் பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே தனிமையில் இருக்கணும், கதவை அடைச்சிக்கிட்டு யாரும் பார்க்க முடியாது. சிறைச்சாலையில் கூட கைதி ஒரு கைதியோட பேசிக்கொள்ளலாம். ஆனால் கோவிட் வந்தவங்கள்ட்ட பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் விட பெரிய சோகம், பள்ளிவாசல்கள் மூடப்பட்டன. பல பள்ளிவாசல் பல ஜும்மா தொழுகை கிடைக்கல. ஒரு 10-12 ஜும்மாக்கள் நாங்கள் வீடுகளில் ரகசியமாக 10 பேர் 12 பேர் சேர்ந்து தொழுதோம். ஒருத்தர் வைத்து ஏதாவது விஷயம் தெரிந்த ஒருத்தர் ஜும்மா நடத்த தொழுதோம். அந்த அளவுக்கு பள்ளிவாசல் மூடப்பட்டு கிடந்தன. ஒரு பெருநாள் தொழுகை ரத்து செய்யப்பட்டது. பலரும் வீடுகள் ஆங்காங்கே குழுவாக சின்ன சின்ன குழுக்களாக தொழுது கொண்டார்கள். அதுபோல ஒரு ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையும். எவ்வளவு பெரிய உலகத்தில் பள்ளிவாசல் மூடப்பட்டு தொழுகைக்கான ஒரு ஜமாத்து கூடாத நெருக்கடியை இந்த கொரோனா ஏற்படுத்தியது. நடந்ததில்ல. கடைசியில் அரசாங்கங்கள் முழுக்க உலகம் முழுக்க என்ன சட்டத்தை போட்டாங்க நிறுத்துறதுக்கு? லாக்டவுன், பொது முடக்கம் என்று கொண்டு வந்தார்கள். அதை போட்ட பிறகுதான் என்னது ஓரளவு கண்ட்ரோலுக்கு தணிந்து வந்தது கோவிட். இந்த லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய பொது முடக்கத்தை உலகத்தில் முதல் அரசாங்க ரீதியாக அமல்படுத்தியார் தெரியுமா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அமல்படுத்தினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த இடத்தில் சாம் தேசத்தின் மீது, இன்றைக்கு சிரியா அடங்கிய ஒரு பகுதி, பெரிய பகுதி, அது படையெடுத்து செல்கிறார்கள். முகாமிட்டு போகிற வழியில் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிற பொழுது படைத்தளபதி அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கலீஃபா அவர்களே, இப்பொழுது சாம் தேசத்தில் நாம் படையெடுத்து நுழைகின்ற அந்த பகுதிக்குள்ளே ஒரு தொற்று நோய் பரவி இருக்கின்றது. மிகப்பெரிய கொடுமையான தொற்று நோயாம். மக்கள் பலர் மாண்டு விட்டார்களாம், பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதாம். எனவே நாம் படை நடத்தி செல்ல வேண்டுமா அல்லது திரும்பி போய்விடலாமா? நீங்கள் ஆலோசித்து முடிவெடுங்கள் சொன்ன உடனே கலீஃபா உமர் அவர்கள் முக்கிய தளபதிகள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு ஆலோசனைக்கிறார். மதீனாவிலிருந்து வந்த அன்சாரி இல்ல வந்தாச்சு, புறப்பட்டாச்சு, 2ல் 1 பார்த்துருக்கிறாங்க. ஆனா பெருமானாருடைய வாழ்ந்த முஹாஜிர்கள் இருந்தாங்க. அவங்களை அழைத்து கேட்டன. அவர்கள் சொன்னார்கள், இல்லை, திரும்பி போய்விடலாம் என்று சொன்னார்கள். சரி, திரும்பி போய்விடலாம் என்று முடிவு எடுக்கப்பட்ட பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே வருகிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் அவர் உடம்புல 27 காயங்கள் இருந்தன. மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தர் அவர் தான்.
காயங்களத்தின ஒரு கால் ஊனமாக இருந்தது. போர்க்களத்துக்கு போனார். ஆனால் அவர்தான் 30,000 அடிமைகளை விடுதலை செய்தவர். 2000 போர்க்குதிரைகளை தபூக் யுத்தத்திற்கு வாங்கி கொடுத்தவர். அப்படிப்பட்ட உடம்புல 27 காயங்கள், ஒரு கால் ஊனம். சஹாபிகள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அவர் வந்தார், அவர் இன்னைக்கு படையில் இருக்கிறார். நீங்கள் நல்ல முடிவை எடுத்தீர்கள், திரும்பி போய்விடலாம் என்று ஒரு நல்ல முடிவை எடுத்தீர்கள். இல்லை, இது விஷயமாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு ஊரில் ஒரு இடத்தில் ஒரு தொற்று நோய் ஏற்பட்டால் அந்த ஊரை சார்ந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. அந்த ஊருக்குள்ளே வெளியூர்காரர்கள் யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்று சட்டம் போட்டிருந்தார்கள். தொற்று நோய் பரவக்கூடிய ஊர்ல இருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது? வெளியேறக்கூடாது. வெளியேறினா நோய் பரவும். வெளியே யாரும் அந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாது. நுழைந்தால் நோய்க்கு ஆளாக வேண்டியது இருக்கும் என்று பெருமானார் சட்டம் போட்டிருந்தார்கள். எனவே நீங்கள் பெருமானாருடைய வழியிலே நல்ல முடிவை எடுத்திருக்கின்றீர்கள், திரும்பி போய்விடலாம் என்பது நல்ல முடிவு என்று அறிவிக்கிறார்கள். இதே ஹதீஸ், இதே அறிவிப்பு புகாரி ஷரீஃபிலேயும் 3473வது ஹதீஸாக ஆமிர் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக நமக்கு கிடைக்கிறது. நாம் இன்னைக்கு சமீப காலத்தை பார்த்த ஒரு பிரச்சனை, அனுபவித்த ஒரு பெரிய வாழ்வியல் நெருக்கடி, அதற்கு என்ன தீர்வு என்று யோசித்து உலகம் ஒரு முடிவு எடுத்த பொழுது 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் அதற்கு முன்மாதிரியாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே முன்மாதிரி என்று சொல்லக்கூடியது இதுதான். அது வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திற்கான முன்மாதிரியாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கான முன்மாதிரி, உலகத்தினுடைய அனைத்து துறை சார்ந்ததற்கும் பெருமானுடைய வாழ்வியல் என்று சொல்லக்கூடிய முன்மாதிரியாக இருந்தது. எல்லா நபிமார்களும் அற்புதங்களை காட்டி மக்களை தன்பால் கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கையிலே ஒரு தடி கொடுக்கப்பட்டது. அதை தூக்கி, ஏன்னா அன்னைக்கு மாந்திரிகமும் தந்திரமும் மிகுந்திருந்த காலகட்டத்திலே அற்புதங்களை காட்டினார்கள். அது பாம்பாக மாறிவிடும். கையை அக்கல் பகுதியை கொடுத்தால் அது ஒளி வீசும். இப்படியெல்லாம் அற்புதங்களை காட்டி எல்லோரும் தன்பால் ஈர்த்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொட்டு தடவினால் நோய் தீர்ந்துவிடும், மசீஹ் என்று அதனால் தான் பேர். மேசையா என்றெல்லாம் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். தொட்டு தடவுவர் என்று பெயர், ஹீலர் என்று பெயர். நோய் தீர்ந்துவிடும், பண்பார்வை கிடைத்துவிடும் குருடர்களுக்கு என்றெல்லாம் அற்புதங்களை கொடுத்திருந்தார்கள். அப்படி அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள், நீங்கள் நபி என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று குறைஷிகள் சொன்னார்கள். பெருமானார் அற்புதம் நிகழ்த்தி காட்டவில்லை. குறைஷிகள் சொன்னார்கள், நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள், இந்த பாறையை தங்கமாக மாற்றி காட்டுங்கள், நாங்கள் வெட்டி எடுத்து வாணிபம் வியாபாரம் செய்கிறோம், தங்கமாக காட்டுங்கள். நாங்கள் அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்களை வல்ல இறைவன் கொடுத்திருந்தான். எனக்கு கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? அவனுடைய வஹிதான், இறை அறிவிப்புகள் தான், அல் குர்ஆன் தான் இறைவன் எனக்கு கொடுத்த அற்புதமாக இருக்கின்றது. ஒரு நாள் வரும் அருமை நாளிலே இந்த உலகத்தில் அதிகமான பேர் பின்பற்றக்கூடிய நபியாக நான் தான் இருப்பேன் என்று சொல்லி காட்டினார்கள். எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டி உங்களிடம் நான் இஸ்லாத்தை பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காலம் வருகிற பொழுது உலகத்தில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய நபிமார்களிலேயே நான் தான் முன்னணியிலே இருப்பேன் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 72 74 ஹதீஸாக இடம்பெற்றிருப்பதை காரணம். என்றாலும் வலியுறுத்தி காட்டினார்கள், தொடரில் வலியுறுத்தி காட்டினார்கள். அப்பொழுதுதான் பெருமானாரிடம் சொன்னார்கள், ஒரு நிபந்தனையை சொன்னார்கள், நிகழ்த்தி காட்டுங்கள். இதோ முழு நிலா வருகிற 14ஆம் நாள், 14ஆம் நாள் முழு நிலா இருக்கும், பௌர்ணமி நிலா. பௌர்ணமி நிலா அன்று அந்த நிலவை நீங்கள் பிளந்து காட்டுங்கள். அப்படி பிளக்கின்ற பொழுது ஒரு பகுதி அபூ குபைஸ் மலையின் மீது இருக்க வேண்டும், மலைக்கு பின்னால் மறை இருக்க வேண்டும், இன்னொரு பகுதி குகைக்கியான் மலைக்கு பின்னால் இருக்க வேண்டும். அப்படி பிளந்து காட்டுங்கள் என்று சொன்னார். வலீத் முகைரா என்று சொல்லக்கூடியவன் வலியுறுத்தி பேசுகின்றான். காட்டுங்கள் என்று சொன்னவுடன் வேறு வழி இல்லாமல் இறைவனுடைய ஆணையை ஏற்று பெருமானார் தன் விரலை கொண்டு காட்டி நிலவை பிளந்து காட்டினார்கள். இது வரலாறு. பிளந்து காட்டுவதற்கு முன்னால் பெருமானார் ஒரு நிபந்தனை விதித்தார்கள். சரி, நான் இந்த நிலவை பிளந்து காட்டுகிறேன், நீங்கள் அத்தனை பேரும் ஈமான் கொள்வீர்களா?
முஸ்லிம்களாக மாறிவிடுவீர்களா என்று கேட்டார்கள். மாறிவிடுகிறோம் என்று சொன்னார்கள். உறுதி தந்த பின்னால் என்ன செய்தார்கள்? பெருமானார் நிலவை பிளந்து காட்டினார்கள். அப்துல்லா இப்னு மசூத் உடன் பிறந்த அத்தனை பேரும், இப்னு மசூத், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் என்று யார் யார் அந்த நேரத்தில் இளவல்களாக இருந்த அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை ஹதீஸ்களாக அறிவிக்கின்றார்கள். ஆனா என்ன நடந்தது? கடைசியில பிளந்து காட்டினார்கள். ஹிரா மலைக்கு பின்னால் ஒரு துண்டு மறைந்தது, மற்றொரு துண்டு மலைக்கு மேலே இருந்தது. பெருமானார் அதை பார்த்து இறைவா நீயே சாட்சி என்று கூறினார்கள் என்று நபித்தோழர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே 3-4 இடங்களிலே பதிவாகி இருக்கின்றது. ஆனால் கடைசியில் அவர்கள் மாறவில்லை. இதெல்லாம் மாந்திரிகம், தந்திரிகம் என்று திரும்ப சொல்லிவிட்டார்கள். அதனை அல் குர்ஆனிலே இறைவனை சொல்லுகின்றான். சூரத்துல் கமர்ல 54வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் இறைவன் சுட்டி காட்டுகின்றான், நபியை நிலவை பிளந்து காட்டிய பின்னால் அவர்கள் உங்களை நம்பவில்லை, இதுவும் மாந்திரிகம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இவர்களுக்கு மறுமை நாள் நெருங்கிவிட்டது, இவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்று இறைவனை என்ன செய்கிறான்? இந்த செய்தியை நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் எல்லோரும் அற்புதங்களை நிகழ்த்தியே என்ன செய்தார்கள்? வந்தார்கள். பெருமான அற்புதம் நிகழ்த்தவில்லை, ஒரு அற்புதம் நிகழ்த்த காட்ட வேண்டிய சூழல் வந்து நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னால், பின்னால் வந்த நபிமார்கள் தோழர்கள் யாரும் அந்த அற்புதத்தை பற்றி பேசவே இல்லை, சொல்லி காட்டவே இல்லை, அது பெருசா எடுத்துக்கவே இல்லை. இல்லைன்னா இப்படி நிகழ்த்தி காட்டினாங்க, இப்படி நிகழ்த்தி காட்டினாங்க சொல்லிக்கிட்டே அது ஒரு பெரிய பிரச்சாரமாக ஆக்கி விடுவார்கள். பிரச்சாரம் எதுவும் இல்லாமல் அப்படியே அந்த அற்புதம் நின்று விட்டது. பெருமானுடைய வாழ்க்கை தான் முன்மாதிரியாக இருந்தது, பிரச்சாரமாக இருந்தது. இதுதான் பெருமானுடைய செட்டி. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது, ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது என்ன அற்புதம் தெரியுமா? அந்த நிலவை பிளந்து காட்டிய அந்த அற்புதமான நிகழ்வின் மூலம் இந்திய சமூகத்திலே முஸ்லிம்கள் உருவானார்கள், இஸ்லாம் தோன்றியது. இது அற்புதம். இந்தியாவிலே முதலாக பெருமானார் காலகட்டத்திலேயே இஸ்லாம் எங்கே பிறந்தது? கேரளாவிலே. வடகேரளா இருக்கக்கூடிய மலபார் பகுதி இருக்கிறது, மலபார் முஸ்லிம்கள் தான் இந்தியாவிலே பூர்வீகமான முஸ்லிம்கள், முதல் முஸ்லிம்கள் அவர்கள் தான். அங்குதான் என்ன செய்தது? இஸ்லாம் முதலாக விதை கொண்டு வேர்பிடித்து மரமாக வளர்ந்தது. அதற்கு என்ன காரணம்? இந்த அற்புதம் தான் காரணம். வடகேரளாவிலே சாம்ரி அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் சேரமான் பெருமாள், அவன் தன்னுடைய அரண்மனையுடைய மேல் மாடியிலே நிற்கிற பொழுது இந்த நிலவு பிளந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்தவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பலரிடம் விசாரிக்கிறான், யாரும் பதில் தெரியவில்லை. வான சாஸ்திரங்களை கற்றவர்களை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், மேற்கு பகுதியில் எங்கே இது நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். அப்படியானால் அந்த பகுதியிலே இருந்து வர்த்தகத்துக்கு வரக்கூடிய வியாபாரிகள், கடல் மார்க்கு வரக்கூடியவர்கள், இவர்களை அழைத்து கேட்கலாம் என்று கேட்கிறான். அந்த நேரத்திலே அந்த வியாபாரிகளோடு இலங்கையில் இருக்கக்கூடிய ஆதம் மலையை தரிசிப்பதற்காக வேண்டி சில முஸ்லிம்கள் வருகிறார்கள். அந்த காலத்தில் ஆதம் மலையை தரிசிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக இறக்கப்பட்ட இடம் இன்றைக்கும் ஆடம் பீக் என்று அது அழைக்கப்படுகிறது. சிவனடி பாதம் என்று இந்துக்கள் சொல்கிறார்கள், இலங்கையில் இருக்கின்றது. அவர்களை அழைத்து கேட்கிற பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனுடைய இறுதிய தூதர் அவர்கள் இந்த அதிசயத்தை, அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் என்று சொன்னவுடன் சேரமானுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றம். அப்படி என்றால் அந்த மாமனிதரை, மகத்தான மனிதரை நான் சந்திக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் எண்ணம் கொண்ட பொழுது ஆதம் மலையை தரிசித்து விட்டு திரும்ப வருகிற பொழுது இங்கே வாருங்கள் என்று அழைத்தார். வருகிற பொழுது அவர் யாரும் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த முஸ்லிம்களோடு வணிக கூட்டத்தோடும் மெக்காவிற்கு போய்விட்டார். அங்கு போய் பெருமானாரை சந்தித்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான் சாம்ரி. இன்றைக்கும் சலாலாவுக்கு நீங்கள் மஸ்கட்ல ஓமன்ல சலாலா என்று ஒரு பகுதி இருக்கிறது. மஸ்கட்ல இருந்து 1000 கிலோமீட்டர் நான் போயிருக்கிறேன். ரொம்ப செழுமையான பகுதி, பாலைவனத்தில் அது சோலைவனம், ஏமன் எல்லை பகுதி, பார்டர் பகுதி. அருவிகளை பார்க்கலாம், தென்னை மரங்களை பார்க்கலாம். அங்கே ஒரு தென்னந்தோட்டத்துக்குள்ளே அப்துல் ரஹ்மான் சாம்ரி அவருடைய அடக்கஸ்தலம் இன்றைக்கும் இருப்பதை பார்க்கலாம். அவர் அங்கிருந்து மக்காவிலே இருந்து ஹஜ் பயணம்லாம் முடித்து விட்டு எடுத்துட்டு திரும்பி வருகின்ற பொழுது சலா வழியாக தான் வரணும்.
அன்னைக்கு மேற்கு நாடுகள் அந்த பகுதிகளில் இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சீனாவுக்கு சலாலா துறைமுகத்திற்கு வந்து வரணும். அதான் கடல் மார்க்கம் ரூட்டு. வந்து தங்கி இருக்கின்ற பொழுது உடல் நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் போய்விடுகிறார். அப்பொழுதுதான் அவர் நினைச்சார், கடிதம் கொடுத்து தன்னுடைய அரசாங்கத்துக்கு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரை நண்பர்களையும் அனுப்பி வைக்கிறார். அவர் அங்கேயே வபாத்தாகி விடுகிறார். அவருடைய அடக்கஸ்தலம் இன்னும் இருக்கிறது. அவர் அனுப்பியவர் தான் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த சிறு குழு வந்து இறங்கி அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் மலபார் பகுதிகளிலே பிரச்சாரம் செய்து அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவர்களுக்கு மாப்பிளா முஸ்லிம் பெயர். ஏன்னா அங்கிருந்து வந்தவர்கள் ஆண்களாக இருந்தார்கள், இங்குள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். எனவே அவர்கள் இவர்களுக்கு மாப்பிள்ளை. எனவே அவர்கள் மாப்பிளா முஸ்லிம்கள் என்று அழைக்க. இன்றைக்கு மாப்பிளா முஸ்லிம்களுக்கு என்று தனி கலாச்சாரம் பண்பாடு, ரொம்ப தீவிரமான முஸ்லிம்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்பதெல்லாம் மகத்தான பங்களிப்பு. மாப்பிளா புரட்சி பற்றிலாம் தனியாக ஒரு 1.5 மணி நேரம் பேசலாம். அவருடைய புரட்சி என்பது அதற்கு அடிப்படையாக இருந்தது. அவர்கள் தான் வந்து கிபி 629 இந்த மாலிக் இப்னு தீனார் அவர்கள் தான் கொடுங்கலூரில் முதல் பள்ளி வாசல் நிறுவினார். இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு பழைய கேரளா ஆர்கிடெக்சரோட பிரம்மாண்டமாக இன்னைக்கும் பாதுகாக்கப்படுவதை, அந்த சேரமான் ஜும்மா மஸ்ஜித் என்று வழங்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த கடற்கரை ஓரமாக அவர்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுதுதான் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம், குளச்சல், கோட்டார் போன்ற பகுதிகள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறினார்கள். பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய பூர்வீகமான பள்ளிவாசல் அனைத்தும் தேங்காய்பட்டினம், திருவிதாங்கூடு, கோட்டாறு எல்லாரும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அனைத்தும் மாலிக் இப்னு தீனார் ஜும்மா பள்ளிவாசல் என்றுதான் இன்றைக்கும் இருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத் என்றுதான் இன்றைக்கும் பெயர் வழங்கப்படுகிறது. அப்படியானால் பெருமானால் அன்றைக்கு நிகழ்த்திய அற்புதத்தை தோழர்கள் பிரச்சாரப்படுத்தவில்லை. என பெருமானார் இருந்தார்கள். அவருடைய வாழ்வியல் முன்னால் இருந்தது. முன்னால் இருந்த காலத்தினால் அற்புதம் பின்னால் தங்கிவிட்டது. ஆனால் அற்புதத்தால் நிகழ்ந்த மகத்தான ஒரு விஷயம் இந்திய சமூகத்தில் முஸ்லிம்களுடைய தோற்றம், இஸ்லாத்தினுடைய வரவு என்பது மிக முக்கியமாக இருந்தது. எனவே இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிற பொழுதுதான் பெருமானாருடைய அற்புதமான வாழ்வியல் என்று சொல்லக்கூடியது என்ன அருமையான விஷயம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. என்னுடைய பேச்சினுடைய நிறைவு பகுதிக்கு வருகின்றேன். பொதுவாக முன்மாதிரி ரோல் மாடல் என்று பேசக்கூடியவர்கள் தரக்கூடிய படிப்பினைகளை எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் சொல் ஒன்றாக இருக்கும், செயல் ஒன்றாக இருக்கும். அப்படித்தானே? நான் மேடைகளை பேசுவேன், மனைவிமார்களுக்கு கண்ணியம் கொடுங்கள், பெண்களை சிவப்பிரப்பா நடத்துங்கள். வீட்டுக்கு போனால் என்னுடைய லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டுக்காரிகிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லுவா, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன்பா. ஆனால் உள்ளுக்குள்ள என்னது? ஆமாம், அவர் கத்துறது எனக்கு இல்லை தெரியும், சத்தம் போட எனக்கு தெரியும். யாரும் சொல்லும் செயலும் ஒன்றாக 100க்கு 100 நடக்கிறது யாருமே கிடையாது. ஆனால் பெருமானார் ஏன் ரோல் மாதிரி முன்மாதிரி என்று சொன்னால், அப்படி வாழ்க்கை அவருக்கு இருந்தது என்று சொன்னால், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி கிடையாது. எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை மட்டுமே நமக்கு சொன்னார். அதான் பெருமானுடைய வாழ்க்கை. இறுதி ஹஜ்ஜுரை அரஃபாத் திடலிலே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் மீது முன்னால் ஹஸ்வா ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு இறுதி ஹஜ்ஜுரையை பெருமானார் நிகழ்த்துகிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், கொலைக்கு கொலை என்று பழிவாங்கக்கூடிய முறை இன்றைக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் உள்ள வழக்கு என்னன்னா, ஒருத்தர் கொலை செய்தால் கொலைக்கு பதிலாக இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த குடும்பத்தை ஒருத்தரை என்ன செய்யலாம், அல்லது கொலை செய்தவனை கொலை செய்யலாம் இருந்த வழக்கம். கொலைக்கு கொலை என்று சொல்லக்கூடிய முறை ரத்து செய்யப்படுகிறது. என்னுடைய சிறிய தந்தையார் இல்லை, என்னுடைய உறவினர் ராபியா இப்னு ஹாரிஸின் கொலைக்கு பழிவாங்குதலை நான் ரத்து செய்கிறேன். ராபியா இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் பெருமானாருடைய உறவினர். அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். கொலை செய்தவரை என்ன செய்யணும்? பழி வாங்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும். இது அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், கொலைக்கு கொலை என்பது ரத்து செய்யப்படுகிறது. என்னுடைய உறவினர் ராபியா இப்னு ஹாரிஸின் கொலைக்கு பழி வாங்குவதை நான் ரத்து செய்து விட்டேன் என்று சொன்னார். அதுதான் ரோல் மாடல்ங்கிறது. முதல்ல என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவரை கொலை செய்திருக்கிறீர்கள், அவருடைய கொலைக்கு பழி வாங்குவதை நான் ரத்து செய்து விட்டேன்
அறிவிப்பு என்று சொல்லக்கூடியதுதான் அறிவிப்பு. ஒன்றை அறிவிக்கிற பொழுது முதலில் தன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுபோல வட்டி வாங்குவது இன்று முதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றாங்க. வட்டி வாங்கக்கூடாது, வாங்குவது தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்னுடைய ஸ்ரீதந்திர அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு வர வேண்டிய வட்டியை முழுக்க நான் ரத்து செய்கிறேன். அவர் ஆரம்ப நிறைய வட்டி கொடுத்திருக்கிறார். வட்டிக்கு வாங்கியவர்கள் முதலை மட்டும் கொடுத்தால் போதும். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சேர வேண்டிய வட்டியை இனிமேல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ரத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். ரோல் மாடல் என்று சொன்னால் இதுதான் ரோல் மாடல். இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் என்று சொல்லக்கூடியது, முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நமக்கு அற்புதமான பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் சொல்வார்கள், முஸ்லிம்களை மாறி முட்டாள்கள் யாரும் கிடையாது. போர்க்குவியலின் மீது அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அமர்ந்து கொண்டிருப்பது எங்க? போர்க்குவியலுக்கு மேல. அடுத்த தலைமுறை கையேந்திட்டா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குது. குரானும் ஹதீஸும் வேத வரிகளும் தூதர் மொழிகளும் நம்மிடம் பொற்குவியலாக இருக்கிற பொழுது உனக்கு எதற்கு இன்னொரு இடத்து கையேந்த வேண்டிய அவசியம் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மக்களுக்காக, சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக எல்லா துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே அல் குர்ஆன் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறை வசனங்கள் 6666 வசனங்களை கொண்ட அற்புதமான அல் குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒவ்வொரு வசனமும் இறங்குகிற பொழுது பெருமானார் பட்ட வேதனை என்ன தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ஏற்பட்ட வலிகள், அவருக்கு ஏற்பட்ட அழுத்தம், இதையெல்லாம் படித்து பார்த்தால் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கிற பொழுது நமக்கு இதயம் துடி துடிக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் என்னுடைய தொடையின் மீது ஒரு தடவை தலை வைத்து படுத்திருந்தார்கள். அப்பொழுது வேத வசனங்கள், சில வசனங்கள் இறங்கின. வேதவசனம் இறங்குகிற பொழுது பெருமானாருக்கு உடம்புல ஒரு விதமான கடுமையான அழுத்தம் ஏற்படுமா. மின்சாரம் பாய்ந்தது போல, ஹை பவர் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு விதமான அதிர்வு ஏற்படுமாம். உடம்பெல்லாம் வேர்க்குமா, படபடக்குமாம். இதை தோழர்கள் பலர் பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிற பொழுது சில வேத வசனங்கள் இறங்கின. அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் என்னுடைய தொடை எலும்பு முறிந்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். அந்த அளவுக்கு கடுமையான வேதனை எனக்கு ஏற்பட்டது என்று சொன்னார். என்று சொன்னால் பெருமானாருக்கு என்ன வேதனை ஏற்பட்டிருக்கும் சிந்தித்து பார்த்தோமா? ஒரு சில வசனங்கள் இறங்குகிற பொழுது இத்துணை வேதனைகள் என்று சொன்னால் சூரத்து அல் அன்னாம் 6வது அத்தியாயம் 165 வசனங்கள், 1-2 வசனம் இல்ல, 165 வசனங்கள் ஒரே நேரத்தில் பெருமானார் ஒரு பயணத்தின் போது கொட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிற பொழுது இறங்கின. சூரத்து அன்ஆமுடைய வசனங்கள் 165 வசனங்கள் ஒரே நேரத்தில் இறங்கின. என்ன பாடுபட்டிருப்பார்கள், என்ன வேதனை அனுபவிப்பார்கள், எவ்வளவு பெரிய வலிகளை தாங்கி இருப்பார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரி அஸ்மா பின்த் யஜீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த பயணத்தின் போது நானும் உடன் இருந்தேன். நான் தான் அந்த நேரத்தில் ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். ஒரு பெண் அறிவிக்கிறாங்க, அஸ்மா அறிவிக்கிறாங்க, அஸ்மா பின்த் யஜீல், நான் தான் ஒட்டகம். அப்பொழுது சூரத்து அன்ஆமுடைய வசனங்கள் நீண்ட வசனம் ரொம்ப நேரம் இறங்கின. ஒட்டகம் அந்த வேதனையை வலியை தாங்க, பெருமானாருக்கு ஏற்பட்ட அழுத்தம் ஒட்டகத்தின் மீது இறங்குகிறது. கஸ்வா ஒட்டகம் அந்த வேதனையும் வலியையும் அழுத்தத்தையும் தாங்க முடியாமல் கனைத்து கதறி கொண்டு படுத்து விட்டது. அவருடைய எலும்புகள் எல்லாம் எங்கே நொறுங்கி விடுமோ என்று நான் பயந்து அந்த அளவுக்கு ஏற்பட்டது என்று அஸ்மா பின்த் யஜீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்று சொன்னால் பெருமானாருக்கு அந்த நீண்ட 165 வசனங்கள் இறங்குகிற பொழுது எவ்வளவு பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். உடம்பில் அதிர்வுகள், வேதனை அவர்கள் தாங்கியிருப்பார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் நமக்கு குர்ஆனை தந்தார்கள். நான் என்ன கேட்கிறேன், எங்கேயாவது பெருமானார் நான் இப்படி வேதனைகளை அனுபவிக்கிறேன், துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன், அழுத்தத்தை இங்கே சொல்லியிருக்காங்களா?
ஹதீஸ்ல வளர்ந்து விரிந்த ஹதீஸ் பரப்பில் எங்கேயாவது பதிவாயிருக்கிறார். பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்களே தவிர பெருமானார் எங்கேயாவது நான் இந்த துன்பத்தை அனுபவித்தேன், இந்த அழுத்தங்களையும் வேதனைகளையும் குர்ஆன் வசனம் இறங்கி அனுபவித்தேன் என்று எங்கேயாவது ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் எங்கேயும் சொல்லி காட்டவில்லை. எல்லா வேதனைகளையும் அழுத்தங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் வேத வழிபாடுகளை நமக்கு தந்தார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு முன்மாதிரி பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் ஓதுகிறோம், ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? 12-13 வயது சிறார்கள் சிறுமிகள் எல்லாம் இன்றைக்கு குர்ஆனை மனனம் செய்து காஃபில்களாக இருக்கிறார்கள். 6606 வசனங்களையும் இதயத்திலே உள்ளத்திலே தாங்கி நிற்கிறார்கள். எவ்வளவு லேசாக அனிச்ச மலர் போல தாங்கி இருக்கிறார்கள். அனிச்ச மலர் தான் மலர்களிலே மென்மையான மலர். முகர்ந்து பார்த்தாலே வாடிடும். மோப்பக்குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்துன்னா வள்ளுவன். அனிச்ச மலரோ முகர்ந்து பார்த்தாதால் வாடும், விருந்தினரோ முகம் மாறுபட்டு பார்த்தாலே அவர்கள் உள்ளம் வாடிவிடும் என்று சொன்னான். முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் அனிச்ச மலர். அந்த அனிச்ச மலரை விட மென்மையாக வசனங்களையும் 6606 வசனங்களையும் குர்ஆனை முழுக்க இதயத்திலே தாங்கி நிற்கிறார்களே 12-13 வயது சிறார்கள் சிறுமிகள். என்ன காரணம்? பெருமானார் செய்த மகத்தான பணி. அது ஒரு நிலா பணி. அது ஒரு நிலா பணி. நிலவு இருக்கின்றதே, அது உலகத்திற்கு இரவு நேரத்தில் வரவில்லை என்று சொன்னால் இருள் இருக்குமா? இரவு இருக்குமா? இரவு என்பதே இல்லாமல் போய்விடும். பகலில் சூரியனுடைய சூட்டை நாம் எவ்வளவு தாங்குகிறோம். அது மலேசியாவிலே சம்மர் சீசன்ல பார்த்தா கந்தக பூமி திருப்பி அடிக்கும். அப்படிதான சூடு. நான் அனுபவித்திருக்கேன், சில நேரங்களில் வரும்போது அனுபவித்திருக்கிறேன். இரவு நேரத்திலே நிலாவை இறைவன் படைத்தான். அது வருகிறது, சூரியனை மறைக்கிறது, நமக்கு இருளை தந்து இதமான ஒளியை தந்து சுகமாக கண்ணயர்வதற்கு நமக்கு வாய்ப்பு தருகிறது. நிலவு இல்லை என்று சொன்னால் தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விடும் மனிதனுக்கு. அது என்ன செய்கிறது? சூரியனுடைய பெரிய சூட்டை எல்லாம் தாங்குகிறது. தான் தாங்கிக் கொண்டு, மிக கடுமையான சூட்டை தாங்கிக் கொண்டு, சூரியனுடைய சூட்டை தாங்கிக் கொண்டு, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கிறது. என்னது? ஐனோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய 3 அடுக்கள் பேசுறாங்க வானமண்டலங்கள். ஐனோஸ்பியர் லேயர்ல அயனி வளி மண்டலத்தில் 7000 கிலோவாட் வெப்பம் இருக்குமா? 7000 கிலோவாட் மின்சார வெப்பம் இருக்குங்கிறான். அப்ப எவ்வளவு வெப்பத்தை அதுக்குள்ள இறக்குது? அத்தனை வெப்பத்தையும் நிலவு தாங்கிக் கொண்டு தான் எடுத்துக்கொண்டு குளிர்ந்த தன்னொளியை, குளிர்ச்சியான ஒளியை நமக்கு தருவது போலத்தான் பெருமானார் செய்த ஒரு நிலா பணி. எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் தனக்குள் தாங்கி வைத்துக் கொண்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை தந்திருக்கிறார்கள், மகத்தான வாழ்வியலை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதரை, தூதரை நாம் நம்முடைய ரசூலாக, நம்முடைய தூதராக பெற்றிருப்பது என்று சொல்லக்கூடியது இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த வாழ்வியலை வருடந்தோறும் நாம் நினைவுபடுத்துவதற்குத்தான் இந்த சீரத்து நபி தொடர் பயான்களை எல்லாம் மஸ்ஜித் ஜமாத்தார்கள், உங்களுக்கு நிர்வாகிகள் ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய சமூகத்திற்கு இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் உங்களுக்கு 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒன்று இறைவனுடைய வழங்கிய அல் குர்ஆன், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை ஹதீஸ். வேத வரிகளும் தூதர் மொழிகளும் தான் நான் உங்களுக்கு விட்டு செல்கின்ற 2 விஷயங்களை பற்றி வலுவாக, கடுமையாக, இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு வட்டி பிடித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த அற்புதமான ஏற்பாடுகள், நிகழ்வுகள். தாயகத்தில், தமிழகத்தில் இருந்து எங்களை போன்றவர்களை, உலமாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஆண்டுதோறும் சிறப்பிக்கிறார்கள். ஆனால் அதற்கான கூட்டம் என்பது இங்கு வரவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். நாளைய தினம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறியில் உறவோடு உறவாடு என்கிற தலைப்பிலே உங்கள் முன்னால் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்த இருக்கிறேன். இந்த பேச்சை உங்களை விட நம்முடைய வீட்டு பெண்கள் நிறைய கேட்கணும், உங்கள் பிள்ளைகள் கேட்கணும், உங்களுடைய தம்பிமார்கள் கேட்கணும்.
நிறைய பெண்களை நாளைக்கு வர சொல்லுங்க, இளைஞர்களை பங்கேற்க சொல்லுங்க, நண்பர்கள் மற்றவர்களிடமும் இந்த விஷயம் பற்றி பரிமாறுங்கள். நாளைய தினம் இந்த மஜ்லிஸ் நிறைந்திருக்க வேண்டும். வல்ல இறைவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மை இங்கே கூடி வைத்தானோ அந்த நோக்கத்தை வல்ல இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.